கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சிறப்பு செய்தி. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழகம் சார்பாக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு தக்கலையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவை சிலைக்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜெயசுதர்ஷன் அவர்கள் தலைமையில் பத்மநாபபுரம் நகர கழக செயலாளர் திரு டேனியல் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், சிவகுற்றாலம் அல்போன்சாள் அவர்கள் முன்னிலையில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ஜெயதாஸ் நிமால், ப்ரூஸ்லி கோபால், ஜார்ஜ் எட்வின் ராஜகுமார் சுமன் மற்றும் போக்குவரத்து மண்டல செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் நகர கழக செயலாளர்கள் ஆண்ட்ரோ அழகுராஜ் மற்றும் சார்பு அணி செயலாளர்கள் ஷக்கீர் ஹுசேன், கிளாடிஸ் லில்லி, மகாஜி செல்வகுமார், மனோ சுகுமாரன், வைகுண்ட ராஜகுமார், முருகன் மற்றும் பேரூர் கழக செயலாளர்கள் ஆண்ட்ரோசபின் ரவீந்திரன், ரிச்சர்ட் பால் டேனிஸ், சசிகுமார், ஜெனில் ராஜன், ஜஸ்டின் ராஜ், விஜய்குமார், மோகன்குமார், வினோட் டானியல், ஜார்ஜ் ஐசக், ஷீஜாபாய் மற்றும் ஊராட்சி பொறுப்பாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் புகழை போற்றும் வகையில் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்சன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த தத்துவ திட்டத்தால் தான் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே கல்வி அறிவு பெற்ற முதன்மை மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு எந்த அரசு ஆனாலும் சரி, புரட்சித் தலைவரின் பெயரை சொல்லாமல் எந்த அரசியல்வாதியும் அரசியல் நடத்த முடியாத இந்த சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி நிறைவாக மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார்.